PBG 201 Fundamentals of Genetics. ஸோ இன்றைக்கி கிளாஸ் எத்தனை போய் லெக்சர் நம்பர் 19 பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லீத்தல் ஜீன்ஸ்னால் என்ன, ஃப்ளூயிட்ராஃபினா என்ன, பெனட்ரன்ஸ்னால் என்ன, எக்ஸ்பிரசிவிட்டினா என்ன, மல்டிபிள் அல்லீல்ஸ்னால் என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸு, சூடோ அல்லீல்ஸ்னால் என்ன, ஐசோ அல்லீல்ஸ்னால் என்ன, இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எதை பார்க்க போகிறோம்னா லீத்தல் ஜீன்ஸ். லீத்தல் ஜீன்ஸ்னால் என்னென்னா, a lethal gene causes the death of all the individuals carrying this gene in the appropriate genotype before this individual reach adulthood. அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு சில இண்டிவிஜுவல்ஸ், ஒரு சில பிளான்ஸ் என்ன ஆகுனா, ஒரு சில ஸ்பெசிஃபிக் காம்பினேஷன் ஆஃப் அல்லீல்ஸ் இருக்கும். சரிங்களா, ஒரு சில பிளான்ட்டில் என்ன ஆகுது, ஒரு சில ஸ்பெசிஃபிக் காம்பினேஷன் ஆஃப் அல்லீல்ஸ் இருக்கும்போது அந்த அல்லீல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கனால அந்த அல்லீல் என்ன பண்ணிடுது, அந்த ஸ்பெசிஃபிக் அந்த பிளான்ட்டை, அந்த இண்டிவிஜுவலை என்ன பண்ணிடுது, கில் பண்ணிடுது. சரிங்களா, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட் இருக்குது, பிளான்ட்லேருந்து நம்மளுக்கு அடுத்த சீசன் சீடு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சப்போஸ் அந்த பிளான்ட் என்ன கண்டிஷனில் இருக்குன்னா ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் இருக்குது. ஓகே, அந்த பிளான்ட் அடுத்த சீசன் போகும்போது, அடுத்த ப்ராஜெனி ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் இருக்க பிளான்ட் என்ன பண்ணும், அடுத்து செக்ரிகேஷன் ஆகும். அப்படி செக்ரிகேஷன் ஆகும்போது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் என்ன கிடைக்கும், அல்லீல் காம்பினேஷன்ஸ் கிடைக்கும். அப்படி தானே? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன ஆகும், நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் அல்லீல் இருக்க மாதிரி பிளான்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, அதில் இப்போ சப்போஸ் இந்த லீத்தல் ஜீன் வந்து அதில் ஏதோ ஒரு காம்பினேஷனில் ஏதோ ஒரு பிளான்ட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளான்ட்டு சீடு போட்டு நம்ம சீட்லிங் வரும்போதே அது என்ன பண்ணிடும், அந்த லீத்தல் ஜீனு, அந்த சப்போஸ் அந்த பிளான்ட்டில் அந்த இதில் லீத்தல் ஜீன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிளான்ட்டை என்ன பண்ணிடும், கில் பண்ணிடும். ஓகேவா? ஸோ ஒரு சில இண்டிவிஜுவல்ஸில், ஒரு சில பிளான்ட்டில் என்ன இருக்கும், ஒரு ஸ்பெசிஃபிக் காம்பினேஷன்ஸ் ஆஃப் அல்லீல் வரும்போது அது என்ன பண்ணிடும், அந்த பிளான்ட்டை கில் பண்ணிடும். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் காம்பினேஷன்ஸ் ஆஃப் அல்லீல் என்னன்னு சொல்கிறோம், நம்ம லீத்தல் ஜீன்ஸ்னு சொல்கிறோம். அது எப்போ கில் பண்ணோம், அது பிளான்ட்டு வளர்கிறதுக்கு முன்னாடியே சீலிங் ஸ்டேஜ்லேயே என்ன பண்ணிடும், கில் பண்ணிடும். ஓகேவா, லீத்தல் ஜீன்ஸ். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மெய்ஸ் பிளான்ட்டை என்ன பண்ணுறோம், செல்ஃப் பாலினேட்டட் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ரெண்டு டைப் ஆஃப் சீட்லிங் கிடைக்கிது. ஒன்று க்ரீன் சீட்லிங்கு, இன்னொன்று ஒயிட் சீட்லிங்கு, ஒயிட்டாக அல்பினோஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு எத்தனை க்ரீன் சீட்லிங் கிடைக்கிது, 3 க்ரீன் சீட்லிங்கு, ஒரு ஒயிட் சீட்லிங்கு கிடைக்கிது. இது என்ன ஆகுனா, இந்த ஒரு ஒயிட் சீட்லிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு ஒயிட் சீட்லிங் அல்பினோஸ் வந்து சீட்லேருந்து ஜெர்மினேட் ஆகி வந்தோன்னா என்ன ஆயிரும், டை ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ என்னன்னா, இந்த ஒரு ஒயிட் பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சீட்லிங் இருக்குது பார்த்தீங்களா, அதில் லீத்தல் ஜீன் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ என்ன ஏதுன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நம்ம எடுத்துக்கிற கிராப் என்ன, மெய்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும், ஹைலி கிராஸ் பாலினேட்டர் கிராப்பு. இப்போ கிராஸ் பாலினேட்டர் கிராப்னா என்ன கண்டிஷனில் தான் இருக்கும், ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், செல்ஃப் பாலினேஷன் பண்ணுறோம். அப்படி செல்ஃப் பாலினேஷன் பண்ணால் என்ன இன்க்ரீஸ் ஆகும், ஹோமோசைகசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஹோமோசைகசிட்டி இன்க்ரீஸ் ஆனால் கிராஸ் பாலினேஷனில் என்ன ப்ராப்ளம் வரும், இன்ப்ரீடிங் டிப்ரெஷன் வரும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மெய்ஸ் எடுத்து செல்ஃப் பாலினேஷன் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது ஓகே, ஸோ இதில் என்ன க்ரீன் டைப் ஆஃப் பிளான்ட்ஸு அண்ட் தென் ஒயிட் டைப் ஆஃப் பிளான்ட்ஸ், ஆல்பினோ சீட்லிங், நம்மளுக்கு இந்த 2 டைப் ஆஃப் சீட்லிங் கிடச்சிச்சு. ஸோ க்ரீன்னாவே எது ரெஸ்பான்சிபிள், குளோரோஃபில் பிக்மெண்ட் தான் எதுக்கு ரெஸ்பான்சிபிள், பிளான்ட்டில் க்ரீன் கலருக்கு ரெஸ்பான்சிபிள். ஸோ அதான் என்ன பண்ணும், ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். ஓகே, ஸோ குளோரோஃபில் க்ரீன் கலர் இருந்துச்சுன்னா அதை கேபிட்டல் டபிள்யூன்னு நம்ம டினோட் பண்ணுறோம். ஓகே, அண்ட் தென் க்ரீன் இல்லை ஒயிட் கலர் சீட்லிங் நமக்கு கிடச்சிச்சு பார்த்தீங்களா, இன்னொரு டைப்பு, அது இருந்துச்சுன்னா அதை ஸ்மால் டபிள்யூ சொல்கிறோம். ஸோ ஒயிட் சீட்லிங் ஆர் அல்பினிசம் இருக்க சீட்லிங் என்ன டினோட் பண்ணுறோம், ஸ்மால் டபிள்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பிளான்ட் எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா, க்ரீன் பிளான்ட் ஒன்று எடுத்துக்கிறோம். அதோட ஜீனோடைப் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ இருக்குது. ஓகே, அதை என்ன பண்ணுறோம், செல்ஃபிங் பண்ணுறோம். ஓகே, செல்ஃபிங் பண்ணும்போது கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ கிராஸ்டு வித் கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ. அப்போ நம்மளுக்கு என்னென்ன பாசிபிள் காம்பினேஷன்ஸில் வரும், 4 பாசிபிள் காம்பினேஷன்ஸ் வரும். என்னென்ன, கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ, கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ, ஸ்மால் டபிள்யூ. ஓகே, ஸோ அப்போ 1:2:1 ரேஷியோ நம்மளுக்கு அதான கிடைக்கும், ஜீனோடைப் ரேஷியோ. ஓகே, இதில் கேபிட்டல் டபிள்யூ க்ரீன்ன்றது டாமினன்ட் ஜீனு, ஸ்மால் டபிள்யூன்றது ரெசசிவ் ஜீன். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு கேபிட்டல் டபிள்யூவில் நம்மளுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் ஆகும், க்ரீன் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஓகே, அண்ட் தென் கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ நம்மளுக்கு எத்தனை கிடச்சிருக்கு, 2 கிடச்சிருக்கு. அதில் ஒரு கேபிட்டல் டபிள்யூ இருக்கனால, டாமினன்ட் இருக்கனால அதில் என்ன தான் எக்ஸ்பிரஸ் ஆகும், க்ரீன் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்மால் டபிள்யூ கிடச்சிருக்கு. அதில் அது ரெசசிவ் ஜீன், அது நம்ம என்ன எக்ஸ்பிரஸ் ஆகும்னு சொல்லியிருக்கோம், அல்பினிசம் ஒயிட் எக்ஸ்பிரஸ் ஆகும்னு சொல்லியிருக்கோம். இந்த ஒயிட் என்ன ஆகும்னா டை ஆயிரும்னு சொல்கிறோம். ஏன்னு கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா,
நம்மளுக்கு பிளான்ட்டுக்கு சீலிங்க்கு குளோரோஃபில் முக்கியமாக தேவை. குளோரோஃபில் இருந்தால் தான், அதாவது குளோரோஃபில் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும், நம்மளுக்கு அந்த க்ரீன் கலர் பிக்மெண்ட் கிடைக்கும். இந்த ஃபஸ்ட்டு 3லையுமே என்ன இருக்குது, க்ரீன் கலர் இருக்குது, அதாவது என்ன இருக்குது, குளோரோஃபில் இருக்குது. அப்போ என்ன பண்ண முடியும், அந்த பிளான்ட்னால ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும், அதால் சர்வை பண்ண முடியும். இந்த லாஸ்ட் ஒன் ஒயிட்டில் என்ன இல்லை, குளோரோஃபில் இல்லை, அதாவது க்ரீன் கலர் இல்லைன்னா குளோரோஃபில் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு என்ன மீனிங்கு, அந்த பிளான்ட்னால் இண்டிபெண்ட்டாக ஃபுட் சிந்தசிஸ் பண்ண முடியாது, ஃபோட்டோ சிந்தசிஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும், அந்த பிளான்ட் ஆட்டோமேட்டிக்காக டை ஆகிடும். ஸோ அதுதான் இங்கே கான்செப்ட். ஓகேவா? ஸோ இந்த பக்கம் ரைட்டில் இருக்க பிக்சர் பாருங்கள், இது சோயாபீனில் அதே எக்ஸாம்பிள் வச்சுது. ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன, க்ரீன் கலர் பிளான்ட்டு, இது வயபிள் எல்லோ, இது லீத்தல் எல்லோ. ஸோ நம்ம இதே இதை எடுத்துக்கலாம், இதை கேபிட்டல் டபிள்யூன்னு வச்சுக்கிடுவோம், இதை கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூன்னு வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் தென் லாஸ்ட் ஒன்று ஸ்மால் டபிள்யூன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ கேபிட்டல் டபிள்யூ நம்ம என்ன கலர் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும், இங்கே க்ரீன் கலர் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். ஸோ அதை என்ன பண்ணும், சர்வை பண்ண முடியும், ஏன்னா அதில் குளோரோஃபில் இருக்குது, சர்வை பண்ண முடியும். அண்ட் தென் செகண்ட் ஒன்று கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் இருக்கும், அதால் என்ன பண்ண முடியும், சர்வை பண்ண முடியும். ஸோ என்ன கேபிட்டல் டபிள்யூன்றது டாமினன்ட் ஜீன் எடுத்துக்கிட்டோம்னா அது என்ன பண்ண முடியும், க்ரீன் கலர் இருக்குது. ஸோ என்ன பண்ண முடியும், ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ என்ன ஆகும், சர்வைவ் ஆக முடியும். லாஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த பிக்சர்லேயே லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா எந்த பிளான்ட்டுமே இல்லை, ஏன்னா அதில் லீத்தல் எல்லோ. என்ன ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா அதில் ஸ்மால் டபிள்யூ இருக்குது. ஸ்மால் டபிள்யூனா குளோரோஃபில் கிடையாது, ஆப்ஷன். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன ஆக முடியாது, அந்த பிளான்ட்னால என்ன பண்ண முடியாது, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது, சர்வை பண்ண முடியாது. ஸோ இதுதான் கான்செப்ட், இதுதான். ஸோ அப்போ இங்கே லீத்தல் ஜீன்றது என்னது, ஸ்மால் டபிள்யூ. நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு இண்டிவிஜுவல், சாரி ஓகேவா, இங்கே இந்த ஒயிட்ன்ற இண்டிவிஜுவல் ஒரு காம்பினேஷன் ஆஃப் அல்லீல் இருக்குது, ஸ்மால் டபிள்யூ ஒரு ஸ்மால் டபிள்யூ. இந்த காம்பினேஷன் ஆஃப் அல்லீல் இருக்கும்போது என்ன ஆயிடுது, அந்த பிளான்ட்டுக்கு டை ஆகிடுது. ஓகே, ஸோ இந்த ஸ்மால் டபிள்யூ இந்த காம்பினேஷனை, இந்த ஜீனை தான் என்னன்னு சொல்கிறோம், லீத்தல் ஜீன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ எந்த பாசிபிள் காம்பினேஷன் ஆஃப் அல்லீல் இருக்கும்போது, ஒரு பிளான்ட்டில் இருக்கும்போது அந்த அல்லீல், அந்த ஜீன் என்ன பண்ணிடுது, பிளான்ட்டை கில் பண்ணிருச்சுன்னா அந்த ஜீனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், லீத்தல் ஜீன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது, ரெசசிவ் லீத்தல், டாமினன்ட் லீத்தல், பேலன்ஸ்டு லீத்தல், கண்டிஷனல் லீத்தல், கேமெட்டிக் லீத்தல். ஓகேவா? ஸோ என்னென்னு ஒவ்வொன்றையும் பார்ப்போம். டைப்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசசிவ் லீத்தல்னால் ஒன்றும் இல்லை, இப்போ பார்த்தது தான். இப்போ கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹோமோசைகஸ் ரெசசிவ் கண்டிஷன் இருந்துச்சுன்னா, இங்கே என்ன இருக்குது, ஹோமோசைகஸ் ரெசசிவ் கண்டிஷன் இருக்குது பார்த்திங்களா, ஸ்மால் டபிள்யூ ஒயிட், அதனால தானே ஒயிட் வருது, ஒயிட் இருக்கனால குளோரோஃபில் இல்லை, அதனால் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது, அதனால் பிளான்ட் என்ன ஆயிடுது, டை ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி ஹோமோசைகஸ் ரெசசிவ் கண்டிஷன்னால் பிளான்ட் டை ஆச்சுன்னா அது ரெசசிவ் ஜீன் லீத்தல்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த லீத்தல் ஜீன்ஸ் ஆர் ரெசசிவ் லீத்தல், ஹோமோசைகஸ் ரெசசிவ் கண்டிஷனில் இருக்கும். ஓகே, அண்ட் தென் செகண்ட் ஒன் வந்து டாமினன்ட் லீத்தல். இதுக்கு அப்படியே ஆப்போசிட், எப்படி ஹோமோசைகஸ் ரெசசிவ் கண்டிஷன் வந்து லீத்தல் ஜீனை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதே மாதிரி இங்கே ஹோமோசைகஸ் டாமினன்ட் ஜீன் என்ன பண்ணோம், லீத்தலை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அந்த பிளான்ட்டு டை ஆகிடுது. ஓகே, ஸோ அங்கே ஸ்மால் டபிள்யூ ஹோமோசைகஸ் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே கேபிட்டல் டபிள்யூ அந்த மாதிரி நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஸோ டாமினன்ட் லீத்தல்னா என்ன, ஹோமோசைகஸ் டாமினன்ட் ஜீன். ஓகே, சம்டைம் ப்ரொடியூஸ் லீத்தலிட்டி. ஓகே, தேர்ட் ஒன் பாருங்கள், பேலன்ஸ்டு லீத்தல். ஸோ பேலன்ஸ்டு லீத்தல்னா என்னென்னா, both homozygous dominant and homozygous recessive die, leaving only heterozygotes. ஓகேவா? இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, பேலன்ஸ் லீத்தல்னா என்ன, போத் ஹோமோசைகஸ் டாமினண்ட்டாக இருந்தாலுமே கேபிட்டல் டபிள்யூ அண்டு ஹோமோசைகஸ் ரெசசிவ் ஸ்மால் டபிள்யூ ரெண்டுமே என்ன ஆயிரும்னு சொல்கிறாங்க, டை ஆயிரும்னு சொல்கிறாங்க. எது மட்டும்தான் சர்வை ஆகும்னு சொல்கிறாங்க, ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ இந்த மாதிரி ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் மட்டும்தான் சர்வை ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த லீத்தலிட்டிக்கு பேர் என்ன, பேலன்ஸ்டு லீத்தல். ஸோ ஃபஸ்ட்டு என்ன, ரெசசிவ் லீத்தலில் என்ன, ஹோமோசைகஸ் ரெசசிவ் கண்டிஷன் இருக்கும். செகண்ட் ஒன் டாமினன்ட் லீத்தலில் என்ன, ஹோமோசைகஸ் டாமினன்ட் ஜீன் இருந்தால் லீத்தாலிட்டி வரும்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் பேலன்ஸ்ட் லீத்தலில் என்ன, ஹோமோசைகஸ் டாமினண்ட்டும்
இல்லை ஹோமோசைகஸ் ரெசசிவ், ரெண்டுமே என்ன ஆயிரும்னு சொல்கிறாங்க, டை ஆயிரும்னு சொல்கிறாங்க. எது மட்டும்தான் சர்வைவ் ஆகும், ஹெட்ரோசைகஸ் மட்டும்தான். இப்போ எக்ஸாம்பிள் கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ மட்டும்தான் என்ன ஆகும்னு சொல்கிறாங்க, சர்வைவ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னது, பேலன்ஸ்டு லீத்தல். ஓகே, அண்ட் தென் கண்டிஷனல் லீத்தல். ஸோ கண்டிஷனல் லீத்தல்னா என்னென்னு பாருங்கள். த ஜீன்ஸ் விச் மே பி நார்மல் டு த இண்டிவிஜுவல் இன் பர்டிகுலர் என்விரான்மெண்ட் மே ப்ரூவ் டு பி லீத்தல் வென் என்விரான்மெண்ட் இஸ் சேஞ்சுடு. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு என்விரான்மெண்ட்டில் நார்மலாக இருக்கும். ஓகேவா, சப்போஸ் என்விரான்மெண்ட் சேஞ்சஸ் வரும்போது அந்த என்விரான்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்னால என்ன ஆகும், அந்த ஜீன் வந்து லீத்தலாக மாறிடுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைப்புக்கு என்ன பேர், கண்டிஷனல் லீத்தல். ஸோ ஒரு ஜீன் இருக்குது, ஒரு ஃபேவரபிள் என்விரான்மெண்ட்டில் இருக்கும்போது அந்த ஜீன் வந்து நார்மலாக ஆக்ட் ஆகும். சப்போஸ் ஏதோ ஒரு என்விரான்மெண்டல் சேஞ்ச் ஆகுது, இப்போ எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் எடுத்துக்கோங்க, ஃபேவரபிள் டெம்பரேச்சர் இருக்கும்போது அந்த பிளான்ட் என்ன பண்ணுமா, அந்த ஜீன் வந்து நார்மலாக ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் அது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால, அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த என்விரான்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்னால என்ன ஆகுது, அந்த ஜீன் வந்து அந்த பிளான்ட்டை கில் பண்ணிடுது. ஓகே, ஸோ ஒரு என்விரான்மெண்ட்டில் நார்மலாக பிஹேவ் பண்ணி இன்னொரு என்விரான்மெண்டல் சேஞ்ச் ஆகும்போது அது லீத்தலாக பிஹேவ் பண்ணுச்சுன்னா அந்த ஜீனுக்கு பேர் என்ன, கண்டிஷனல் லீத்தல். ஓகேவா, ஓகே. தென் லாஸ்ட் ஒன், கேமெட்டிக் லீத்தல். கேமெட்டிக் லீத்தல்னால் என்னென்னா, கேமெட் ப்ரொடக்ஷன் உங்களுக்கு தெரியும், மியாசிஸில் கேமெட் ப்ரொடியூஸ் ஆகும் பார்த்தீங்களா, மேல் அண்ட் ஃபீமேல். ஒரு சில பாசிபிள் சேம் கான்செப்ட், ஒரு சில பாசிபிள் ஜீன்ஸ் காம்பினேஷன்ஸ் வரும்போது அந்த கேமெட்ஸ் என்ன ஆகும், அந்த அதால் என்ன பண்ண முடியாது, ஃபெர்டிலைசேஷன் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கேமெட்டிக் லீத்தல். ஓகே, இதை டெஃபினேஷன் படித்து பாருங்கள். சம் ஜீன்ஸ் லீட்ஸ் டு த இன்வயபிலிட்டி ஆஃப் கேமெட்ஸ் ஆர் மேக் தம் இன்கேப்பபிள் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன். சச் ஜீன்ஸ் ஆர் டேர்ம்ட் அஸ் கேமெட்டிக் லீத்தல். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு சில ஜீன்ஸ் வந்து ஒரு சில பாசிபிள் காம்பினேஷன்ஸ் என்ன பண்ணணும், கேமெட்ஸை என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க, அதால் ஃபெர்டிலைசேஷன் பண்ண முடியாது. கேமெட்ஸோட ரோல் என்ன, ஒரு கேமெட்டும் மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபியூஸ் ஆகி ஃபெர்டிலைசேஷன் வர்றது, சைகோட் ஃபார்ம் ஆகிறது, அதான். ஸோ இது ஒரு சில ஜீன் காம்பினேஷன், ஒரு சில ஜீன்ஸ் அந்த இதில் கேமெட்டில் வர்றபோது என்ன ஆகுது, அந்த ஜீன்ஸு அதை ஃபெர்டிலைசேஷன் பண்ண முடியாதபடி பண்ணிடுது. அப்போ என்ன ஃபார்ம் ஆகுது, சைகோட் ஃபார்ம் ஆகாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஜீன்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்கிறோம், கேமெட்டிக் லீத்தல். ஓகே, ஸோ லீத்தல் ஜீன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ லீத்தல் ஜீன் காஸ் டெத் ஆஃப் ஆல் த இண்டிவிஜுவல் கேரிங் திஸ் ஜீன் இன் த அப்ராப்ரியேட் ஜீனோடைப். ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ லீத்தல் ஜீன்னா என்ன, ஒரு சில இண்டிவிஜுவல்ஸில் அந்த ஜீன்ஸ் என்ன பண்ணுது, ஒரு பாசிபிள் காம்பினேஷன் ஆஃப் அல்லீல்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணிடுது, அந்த பிளான்ட்டை கில் பண்ணிடுது. ஸோ அந்த ஜீனை நம்ம என்னன்னு சொல்கிறோம், லீத்தல் ஜீன்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன பார்த்தோம், கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ க்ரீன் பிளான்ட்டை செல்ஃப் பண்ணும்போது கேபிட்டல் டபிள்யூ க்ரீனு, கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ க்ரீனு, அண்ட் தென் ஸ்மால் டபிள்யூ ஒயிட் கிடைக்கிது. இது டை ஆகிடும், ஒயிட் மட்டும் டை ஆகிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா க்ரீனுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது என்னது, குளோரோஃபில் வந்து மற்ற பிளான்ட்டில் இருக்கும். கேபிட்டல் டபிள்யூ க்ரீனில் இருக்கும், கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ க்ரீனில், அதுலேயும் குளோரோஃபில் இருக்கும். பட் ஸ்மால் டபிள்யூ என்ன இருக்காது, குளோரோஃபில் இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண முடியாது, அந்த பிளான்ட்னால ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆயிரும், அந்த பிளான்ட்டு டை ஆயிரும். ஸோ இங்கே லீத்தல் ஜீன்றது என்னது, ஸ்மால் டபிள்யூ. ஸோ இந்த பாசிபிள் காம்பினேஷன்ஸ் வந்துச்சுன்னா இந்த பிளான்ட்டு சர்வைவ் ஆகாது. ஸோ இதை என்னன்னு சொல்கிறோம், இந்த ஜீனை லீத்தல் ஜீன்னு சொல்கிறோம். ஸோ டைப்ஸில் என்னென்ன இருக்குது, ரெசசிவ் லீத்தல், டாமினன்ட் லீத்தல், பேலன்ஸ்டு லீத்தல், கண்டிஷனல் லீத்தல், கேமெட்டிக் லீத்தல். ஸோ ரெசசிவ் லீத்தலில் என்ன, ஹோமோசைகஸ் ரெசசிவ் கண்டிஷன் இருந்தால் அந்த ஜீன் வந்து லீத்தலாக இருக்கும். டாமினன்ட் லீத்தலில் பார்த்தீங்கன்னா ஹோமோசைகஸ் டாமினன்ட் ஜீனாக இருந்துச்சுன்னா அது அந்த ஜீன் வந்து லீத்தலிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும். இதே இது பேலன்ஸ் லீத்தலில் பார்த்தீங்கன்னா போத் ஹோமோசைகஸ் டாமினன்ட் அண்டு ஹோமோசைகஸ் ரெசசிவ் ரெண்டுமே டை ஆயிரும். பட் எது மட்டும்தான் சர்வைவ் ஆகும், ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் இருக்க பிளான்ட்டு மட்டும் சர்வைவ் ஆகும். ஸோ அதுக்கு பேர் பேலன்ஸ்டு லீத்தல். அண்ட் தென் கண்டிஷனல் லீத்தல்னா என்ன, ஸோ ஒரு என்விரான்மெண்ட்டில், ஒரு ஃபேவரபிள் என்விரான்மெண்ட்டில் நார்மலாக ஆக்ட் பண்ணும் அந்த ஜீனு. ஸோ என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகும்போது அந்த என்விரான்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்னால அந்த ஜீன் ஏதோ மாறும், லீத்தலாக மாறும். ஸோ அந்த மாதிரி மாறுச்சுன்னா அது அந்த இதுக்கு பேர், அந்த டைப்புக்கு பேர் என்ன, கண்டிஷனல் லீத்தல். அண்ட் தென் லாஸ்ட் ஒன், கேமெட்டிக் லீத்தல்னா என்ன, ஒரு சில ஜீன்ஸ் வந்து கேமெட்டில் இருக்கும்போது அந்த ஜீன்ஸ் என்ன பண்ணிடும், அதை ஃபெர்டிலைசேஷன் பண்ண விடாமல் என்ன பண்ணிடும். ஸோ கேமெட்டு சேரும்போது ஃபியூஸ் ஆகி நமக்கு சைகோட் ஃபெர்டிலைசேஷன் ஆகி சைகோட் கிடைக்க விடாமல் என்ன பண்ணிடும், அந்த ஜீன்ஸ் வந்து அந்த கேமெட்டை இன்வயபிலிட்டி ஆக்கிரும், இல்லை ஃபெர்டிலைசேஷனுக்கு இன்கேப்பபிளாக ஆக்கிரும். ஸோ இந்த மாதிரி லீத்தலிட்டி இருக்க ஜீன்ஸை என்னன்னு சொல்கிறோம், கேமெட்டிக் லீத்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஓகே. அண்ட் தென் அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா ஃபிலியோட்ராஃபி.
ஃபிளியோட்ராபினா என்னென்னா டெஃபினிஷன் படித்து பாருங்கள். எ சிங்கிள் ஜீன் கண்ட்ரோலிங் மோர் தென் ஒன் கேரக்டர் ஆஃப் அன் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே எத்தனை ஜீன்? சிங்கிள் ஜீன் என்ன பண்ணுது? கண்ட்ரோலிங் மோர் தென் ஒன் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது மெண்டலியன் லாஸ் படிச்சுட்டு வந்தோம், டீவியேஷன் ஃப்ரம் மெண்டலியன் படித்தோம், எபிஸ்டாசிஸ் பார்த்தோம். அப்போ நார்மலாக என்ன கான்செப்ட்டு? ஒரு ஜீன்னா ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணும், அப்படி தானே? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஐ கலர்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சுன்னா அதுக்கு ஐ அந்த பிக்மெண்டேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஜீன் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு சிங்கிள் ஜீன் வந்து ஒரு சிங்கிள் கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, அது ஃபஸ்ட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் எபிஸ்டாசிஸில் என்ன பார்த்தோம்? 2 ஜீன். ஓகே, 2 ஜீன் சேர்ந்து ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாத்துலேயுமே எபிஸ்டாசிஸில் பார்த்தோம். இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஜீனு மோர் தென் ஒன் கேரக்டர், ஒன்றுக்கு மேற்பட்ட கேரக்டர்ஸ் என்ன பண்ணுது? கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அப்படி கண்ட்ரோல் பண்ணால் அதுக்கு பேர் ஃபிளியோட்ராஃபி. Okay, a single gene controlling more than one character. Okay, the phenomenon of multiple or manifold phenotypic expression of a single gene called pleiotrophism, and such genes are known as pleiotrophic genes. Okay, so அந்த phenomenon என்னன்னு சொல்கிறோம்? pleiotrophism னு சொல்கிறோம். அந்த genes என்னன்னு சொல்கிறோம்? pleiotrophic genes னு சொல்கிறோம். ஸோ pleiotrophyனா என்ன? ஒரு சிங்கிள் ஜீனு மோர் தென் ஒன் கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணும். நார்மலாகவே ஒரு ஜீன் ஒரு கேரக்டர் தான் கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, எபிஸ்டாசிஸை பொறுத்தளவுக்கு 2 ஜீன் ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணும். ஃபிளியோட்ராஃபியை பொறுத்தளவுக்கு ஒரு ஜீன் மோர் தென் ஒன் கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுது. இதுக்கு பேர் என்ன? ஃபிளியோட்ராஃபி. இந்த ஃபினாமினனுக்கு பேர் என்ன? ஃபிளியோட்ராஃபிசம். ஸோ இந்த ஜீனுக்கு பேர் என்ன? ஃபிளியோட்ராஃபிக் ஜீன்ஸ். ஓகே, அண்ட் தென் பெனட்ரன்ஸ். ஸோ பெனட்ரன்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the ability of gene or gene combination to be expressed phenotypically to any degree is called penetrance. Okay, it's the ability of the gene to express its character. அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. என்ன ஆகுது? ஒரு ஜீன் வந்து ஒரு பிளான்ட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது, அதால் ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகுத முடியுதா அப்படின்றது தான் என்னது? பெனட்ரன்ஸு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரூட் கலர் எடுத்துக்கோங்க. ரெட் கலர் ஃப்ரூட்டு நம்மளுக்கு வேணும். ஓகே, ஸோ அந்த ரெட் கலருக்குரிய ஜீன் வந்து அந்த பிளான்ட்டில் இருக்குது. அந்த பிளான்ட் வந்து அந்த ஜீன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் கலரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுதா ஃபினோடைப்பிக்கலாக? அதால் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் கலரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுதா அப்படின்ற அந்த எபிலிட்டி இருக்குது பார்த்திங்களா? அந்த ஜீனுக்கோ அந்த ஜீன் காம்பினேஷனுக்கோ அந்த ஃபினோடைப்பிக்கலாக அந்த ஒரு கேரக்டரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்குரிய எபிலிட்டி இருக்குது பார்த்திங்களா? அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? பெனட்ரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் த எபிலிட்டி ஆஃப் த ஜீன் டு எக்ஸ்ப்ரெஸ் ஹிஸ் கேரக்டர். சிம்பிளாக சொல்லணும்னா இட் இஸ் த எபிலிட்டி ஆஃப் த ஜீன் டு எக்ஸ்ப்ரெஸ் இட் கேரக்டர். ஸோ அந்த ஜீனுக்குன்னு ஒரு வேலை இருக்கும், அது என்ன பண்ணணும்? அந்த கேரக்டரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். ஸோ அவ்வளோதான். ஸோ அது எந்த அளவுக்கு எபிலிட்டியோடு இருக்குது, ஸோ எவ்வளோ தூரம் அதால் அந்த கேரக்டரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுது அப்படின்றது என்னது? பெனட்ரன்ஸ். இட் இஸ் த எபிலிட்டி ஆஃப் த ஜீன் டு எக்ஸ்ப்ரெஸ் இட்ஸ் கேரக்டர். ஓகே, ஸோ இதில் 2 டைப் இருக்குது, கம்ப்ளீட் பெனட்ரன்ஸ், இன்கம்ப்ளீட் பெனட்ரன்ஸ். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட் பெனட்ரன்ஸ்னால் என்னென்னு பாருங்கள். மோஸ்ட் டாமினன்ட் அண்ட் ரெசசிவ் ஜீன்ஸ் இன் ஹோமோசைகஸ் கண்டிஷன் அண்ட் மெனி completely dominant gene in even in heterozygous condition have the phenotypic expression. ஸோ கம்ப்ளீட் பெனட்ரன்ஸுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த ஃப்ரூட் டைப்பை எடுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க? மோஸ்ட் டாமினன்ட் அண்ட் ரெசசிவ் ஜீன்ஸ் இன் ஹோமோசைகஸ் கண்டிஷன். ஓகே, மோஸ்ட் டாமினன்ட் அண்ட் ரெசசிவ் ஜீன்ஸ் இன் ஹோமோசைகஸ் கண்டிஷன். ஸோ மோஸ்ட் டாமினன்ட் அண்ட் ரெசசிவ் ஜீன்ஸ் இன் ஹோமோசைகஸ் கண்டிஷன். ஸோ இது ரெண்டும். ஓகே, அண்ட் தென் many completely dominant gene even in heterozygous condition. Okay, so அடுத்து dominant gene even in heterozygous condition. Okay, இது heterozygous condition give their phenotypic expression. Okay, ஸோ ஒன்றுமே இல்லை. இங்கே ஃபஸ்ட்டு 2 ஹோமோசைகஸ் கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கிறது டாமினன்ட் ஹோமோசைகஸ், இது ரெசசிவ் ஹோமோசைகஸ், ரெசசிவ், இது ஹெட்ரோசைகஸ். ஓகேவா? இது என்ன பண்ண முடியுது? இந்த ரெட் கலருக்குரிய இந்த கேபிட்டல் ஏ ஃபுல்லாக ரெட் கலரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. இங்கே ஸ்மால் ஏ ரெசசிவ் எல்லோ கலருக்குரியது ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. இங்கே கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா? இந்த ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் ஹோமோசைகஸ் மாதிரியே கேரக்டர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். ஸோ இது எல்லாமே எதில் வருது? கம்ப்ளீட் பெனட்ரன்ஸில் வருது. ஓகே, இந்த கேபிட்டல் ஏன்றது ரெட் கலருக்குரிய ஃப்ரூட்டுக்குரிய ஜீன். ஓகே, ஸ்மால் ஏ ஹோமோசைகஸ் ரெசசிவ் வந்து எல்லோ கலருக்குரிய ஃப்ரூட்டுக்குரிய ஜீன். ஸோ இது கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. அதாவது அதோட
வேலையை ஃபுல்லாக செய்யுது. ஓகே, ரெட் கலர் கிடைக்குது, எல்லோ கலர் கிடைக்குது. ஈவன் ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் கூட ஹோமோசைகஸ் மாதிரியே நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ரெட் கலர் ஃபுல்லாக கிடைக்குது. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கம்ப்ளீட் பெனட்ரன்ஸ். ஓகே, ஸோ பெனட்ரன்ஸ்னாவே என்ன, இட் இஸ் த எபிலிட்டி ஆஃப் த ஜீன் டு எக்ஸ்பிரஸ் இட்ஸ் கேரக்டர், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ கம்ப்ளீட் பெனட்ரன்ஸில் என்ன, ஹோமோசைகஸ் டாமினன்ட், ஹோமோசைகஸ் ரெசசிவ், ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன். அது என்ன பண்ணுது, அதோட ஃபுல் எக்ஸ்பிரஷன், ஃபினோடைபிக் எக்ஸ்பிரஷனை கொடுக்குதுன்னா அது கம்ப்ளீட் பெனட்ரன்ஸ். ஸோ இங்கே எல்லாத்துலேயுமே அதோட ஃபுல் எக்ஸ்பிரஷனை கொடுத்துறது. இது மூணுமே கம்ப்ளீட் பெனட்ரன்ஸ்க்கு எக்ஸாம்பிள். இன்கம்ப்ளீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, heterozygous condition unable to express fully the normal phenotype. ஸோ இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்கோங்க, கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனை எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கலர் கிடச்சிருச்சு, ஹோமோசைகஸ்க்கு மாதிரியே ரெட் கலர் கிடச்சிருச்சு. இப்போ அதால் என்ன பண்ண முடியல, சம் சுச்சுவேஷனில் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏனால் ஃபுல் ரெட் கலர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் ஒரு பிங்க் கலர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ நார்மலாக கேபிட்டல் ஏக்குரிய ரெட் கலரை தான் என்ன பண்ணணும், கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அதுதான் நார்மல் கான்செப்ட், கம்ப்ளீட் பெனட்ரன்ஸ். ஆனால் என்ன ஆகுது, கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏவோட கம்ப்ளீட் ரெட்டை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. அப்போ என்ன கலர் நம்மளுக்கு அங்கே கிடச்சிருக்கு, ஒரு பிங்க் கலர் தான் கிடச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷனில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது, ரெட்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் வேறு ஏதோ ஒரு கலர், பிங்க் கலரோ ஏதோ கிடைக்கும்போது அதை என்னன்னு சொல்கிறோம், இன்கம்ப்ளீட் பெனட்ரன்ஸ். ஸோ இது எந்த கண்டிஷனில் வரும், ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் வரும். ஸோ ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் unable to express fully the normal phenotype. ஸோ நார்மலாக இங்கே என்ன கலர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கணும், ரெட் கலர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். அப்படி எக்ஸ்ப்ரெஸ் ஆகாமல் ஏதோ ஒரு பிங்க் கலர் நம்மளுக்கு கிடைக்கும் போது அதை என்னன்னு சொல்கிறோம், இன்கம்ப்ளீட் பெனட்ரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், பெனட்ரன்ஸ்னால் என்ன, த எபிலிட்டி ஆஃப் த ஜீன் டு எக்ஸ்ப்ரெஸ் இட்ஸ் கேரக்டர். ஸோ அந்த ஜீன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதோட கேரக்டரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுதுன்றது என்னதுன்னு சொல்கிறோம், பெனட்ரன்ஸ்னு சொல்கிறோம். இதில் ரெண்டு டைப் இருக்குது, கம்ப்ளீட் பெனட்ரன்ஸ் அண்டு இன்கம்ப்ளீட் பெனட்ரன்ஸ். ஸோ கம்ப்ளீட் பெனட்ரன்ஸை பொறுத்தளவுக்கு டாமினன்ட், ஹோமோசைகஸ் டாமினன்ட்டு, ஹோமோசைகஸ் ரெசசிவ் அண்ட் ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன். இது மூணுமே அதோட ஃபுல் எக்ஸ்ப்ரெஷனை கொடுக்குது. இப்போ கேபிட்டல் ஏ ரெட் கலர் கொடுத்துருது, ஸ்மால் ஏ எல்லோ கலர் கொடுத்துருது, கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ அதோட ஹோமோசைகஸ் மாதிரியே ரெட் கலர் கொடுத்துருது. ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஃபினோடைபிக் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துறாதே கம்ப்ளீட் பெனட்ரன்ஸ். இல்லை ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன், கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ ரெட் கலர் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்க வேண்டிய இடத்துல ஏதோ ஒரு பிங்க் கலரோ இல்லை லைட் ரெட் கலரோ இல்லை வேறு ஏதோ ஒரு கலரோ கொடுக்கும்போது, அதாவது அதால் ஃபுல்லாக நார்மலாக எக்ஸ்ப்ரெஸ் ஆக முடியலாட்டி அதுக்கு பேர் என்ன, incomplete penetrance. okay and then அடுத்து என்ன பார்க்க போறோம்னா எக்ஸ்பிரசிவிட்டி. ஓகே, எக்ஸ்பிரசிவிட்டினா என்ன, டெஃபினிஷன் வாரிசிங்க, the degree of phenotypic expression of a gene in the different individual known as expressivity. okay, the degree of phenotypic expression. okay, the degree of phenotypic expression of a gene in the different individual known as expressivity. okay, ஸோ இப்போ ஒரு பாப்புலேஷன் எடுத்துப்போம். ஸோ அந்த பாப்புலேஷனில் ஒரு 100 பேர் இருக்க ஒரு பாப்புலேஷனில் அந்த 100 பேருக்குமே ஒரு ஜீன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஹைட்டு, இப்போ ஹைட்டுக்குரிய ஜீன் வந்து அந்த 100 பேர்த்துட்டையுமே ஒரே மாதிரியே இருக்குது. ஓகே, அந்த 100 பேர்த்துட்டையுமே அந்த ஹைட்டுக்குரிய ஜீன் இருந்தாலும் அந்த 100 பேர்லேயுமே ஒரே மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த 100 பேருமே அவங்க வேரியஸ் பேக்ரவுண்ட் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் அந்த 100 பேர்த்தில் ஒரு 20 பேர் நல்ல ரிச் பீப்புள் எடுத்துப்போம், இன்னொரு 60% ஆவரேஜ் பீப்புள் எடுத்துப்போம், அண்ட் தென் இன்னொரு 20 பீப்புள் வந்து புவர் பீப்புள்னு எடுத்துப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து அந்த 20 ரிச் பீப்புள், 60 ஆவரேஜ் பீப்புள் அண்ட் தென் 20 புவர் பீப்புள் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க எல்லாத்தினாலையுமே சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் எடுத்துக்க முடியாது, நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்துக்க முடியாது, அவங்களோட இருக்க இடம், அவங்கள சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டு எல்லாமே டிஃபர் ஆகும். அப்போ என்ன பண்ண முடியாது, இப்போ எக்ஸாம்பிள் ஃபுட்டை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், ஃபுட்டு அது அவங்க எடுத்துக்கிற நியூட்ரிஷனல் ஃபுட்டு எடுத்துக்கிறாங்களா இல்லையா. ரிச் பீப்புள்னால அவங்களால நியூட்ரிட்டிவாக நிறைய ஃபுட் எடுத்துக்க முடியும், ஆவரேஜ் பீப்புள்னால ஓரளவுக்கு எடுத்துக்க முடியும், புவர் பீப்புள்னால அவ்வளோ அவங்களால பேலன்ஸ்டு ஃபுட்டு எடுத்துக்க முடியாது. அப்போது என்னாகும், அதோட ஹைட்டில் க்ரோத்தில் டிஃப்ரென்ஸ் வரும். ஓகேவா, ஸோ எல்லாத்துக்குமே 20 பீப்புள் நல்ல ரிச் பீப்புள் நல்ல நியூட்ரியன்ட் ஃபுட் எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க நல்லா க்ரோ ஆகும், நல்ல ஹைட் இருக்கும். ஓகே, இந்த ஆவரேஜ் பீப்புள் ஆவரேஜாக ஃபுட் எடுத்துக்க போது அவங்கள்ட்ட இருக்க அவங்களோட எக்கானமியை பொறுத்து அவங்க ஆவரேஜாக ஃபுட் எடுத்துக்கும் போது அவங்க ஆவரேஜாக ஒரு ஹைட் இருக்கும். இந்த 20 புவர் பீப்புள் அவங்களால அவ்வளோ பேலன்ஸ்டு நியூட்ரியன்ட் இருக்க மாதிரி ஃபுட் எடுத்துக்க முடியாத போது அவங்களால என்ன பண்ண முடியாது,
மற்றவங்களோட காம்படிட் பண்ண முடியாது, அவங்களுக்கு ஹைட் வந்து மேபி கம்மியாக இருக்கும். நான் எக்ஸாம்பிள் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி 100 பேர்த்துட்டையும் இருக்க ஜீன் வந்து எல்லாமே காமன்னு வச்சுக்கோங்க. ஆனால் 100 பேர்த்துட்டையுமே ஒரே மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் இருந்துச்சா? இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது அவங்களோட என்வரான்மெண்ட்டு, அவங்க எடுத்துக்கிற ஃபுட்டு, இதெல்லாம் ரீசன்னால் அவங்களால என்ன பண்ண முடியல, 100 பேராலையுமே நல்லா ஹைட்டாக வளர முடியாது. அதில் வேரியேஷன் வருது. ஸோ அதுதான் இங்கே கான்செப்ட். The degree of phenotypic expression of a gene in the different individual known as expressivity. ஸோ இதில் இந்த எக்ஸ்ப்ரெசிவிட்டியில் சேஞ்ச் வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர்னால சேஞ்ச் வரும், நியூட்ரியன்ஸ்னால சேஞ்ச் வரும், ஹார்மோன் டெஃபிஷியன்சி. ஸோ இந்த மாதிரி நிறைய என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னால என்ன வரும், அந்த ஃபினோடைப்பிக் எக்ஸ்ப்ரெஷனில் அந்த 100 பேர்த்துட்டையும் நிறைய டிஃப்ரென்ஸ் வரும். அந்த டிஃப்ரென்ஸோட டிகிரி இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வருது, ரொம்ப ஹைட் கம்மியாலேருந்து ரொம்ப ஹைட் அதிகமாக இருக்குது ஒரு டிகிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிகிரி ஆஃப் ஃபினோடைப்பிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அ ஜீன் தான் என்னன்னு சொல்கிறோம், எக்ஸ்பிரசிவிட்டி. ஓகேவா? ஸோ எக்ஸ்பிரசிவிட்டினா என்ன, த டிகிரி ஆஃப் ஃபினோடைப்பிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அ ஜீன் இன் த டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல் நோன் அஸ் எக்ஸ்பிரசிவிட்டி. ஸோ எக்ஸ்பிரசிவிட்டியை அஃபெக்ட் பண்ணுறது எது, என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே என்னது அஃபெக்ட் பண்ணுவாங்க எக்ஸ்பிரசிவிட்டி. ஸோ இப்போ 10 பேர்த்துல இப்போ ஒரு 10 பிளான்ட்டுமே நல்ல ஈல்டு தர பிளான்ட்டாக இருந்தால் கூட அந்த 10 பிளான்ட்டையும் நம்ம வேறு சுச்சுவேஷனில் வேறு டெம்பரேச்சர் ஜோனில், ஒன்று வந்து கோயம்புத்தூர்லேயும், ஒன்று மதுரையிலையும், ஒன்று நாகர்கோயிலையும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் வரும்போது அந்த 10 நாளையுமே நல்ல ஈல்டு கொடுக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்டல் கண்டிஷனில் அதுக்கு டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்டல் கண்டிஷன் இருக்கனால அதால் என்ன பண்ண முடியாது, அந்த ஃபுல் ஈல்டை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி அந்த ஈல்டில் வந்து வேரியேஷன் இருக்கும். ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராங்க, த டிகிரி ஆஃப் ஃபினோடைபிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அ ஜீன் இன் த டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல் நோன் அஸ் எக்ஸ்பிரசிவிட்டி. ஸோ எக்ஸ்பிரசிவிட்டி வந்து எப்போவுமே சேஞ்ச் ஆகும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே. அண்ட் தென் அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபீனோகாப்பி. ஸோ ஃபீனோகாப்பினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, the phenotype becomes altered by the environment in such a way that new phenotype resembles another phenotype produced by known genes. The induced phenotype is not inherited and is called phenocopy. அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ இப்போ நம்மளுக்கு 2 ஃப்ரூட் கிடைக்கிது, ஒன்று ரெட் கலர் ஃப்ரூட்டு, இன்னொன்று எல்லோ கலர் ஃப்ரூட்டு. ஓகே, ரெட் கலர் ஃப்ரூட்டு தர ஜீனை நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம், கேபிட்டல் ஏன்னு வச்சுப்போம். ஓகே, எல்லோ கலர் ஃப்ரூட்டை நம்ம என்னென்னு வச்சுப்போம், கேபிட்டல் பின்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ 2 நம்மளுக்கு இது கேபிட்டல் ஏ ரெட் கலர் ஃப்ரூட் கொடுக்குது, கேபிட்டல் பி எல்லோ கலர் கொடுக்குது. இப்போ என்ன ஆயிடுது, எல்லோ கலர் ஃப்ரூட் தர ஜீனோடைப்பு ஏதோ ஒரு என்விரான்மெண்டல் ஃபேக்டர்னால, ஓகே, என்விரான்மெண்ட் ஃபேக்டர்னால எல்லோ கலர் தர்றதுக்கு பதிலாக என்ன கலர் தந்துடுது, ரெட் கலர் தந்துடுது. ஓகே, ஸோ இங்கே எல்லோ மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எல்லோ கலரோட ஜீனோடைப் என்ன, கேபிட்டல் பி. ஓகே, ஸோ இங்கே ஒரு என்விரான்மெண்டல் ஃபேக்டர்னால இங்கே எல்லோ கலரில் இருக்க வேண்டிய ஃப்ரூட் என்ன கலராக மாறிடுது, ரெட் கலராக மாறிடுது. ஆனால் இதோட ஜீனோடைப் என்ன, கேபிட்டல் பி. பட் ஃபீனோடைப் என்ன, ரெட் கலரு. ஃபீனோடைப்புக்கு ரெட் கலருக்கு ரீசனான ஜீன் ஆக்சுவலாக என்னது, கேபிட்டல் ஏ. புரியுதா நான் சொல்ல வருது? ஸோ கேபிட்டல் பி நமக்கு என்ன கலர் கிடைக்கணும், எல்லோ கலர் கிடைக்கணும். ஏதோ ஒரு என்விரான்மெண்டல் ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, ஏதோ ஒரு என்விரான்மெண்டல் ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால அது என்ன கலர் தருது, ரெட் கலர் தருது. ஆனால் ஜீனோடைப் என்ன, கேபிட்டல் பி தான். ஆனால் எது மாதிரி அதோட எக்ஸ்ப்ரெஷனை கொடுக்குது, கேபிட்டல் ஏ மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குது. இதுக்கு பேர் தான் என்னது, ஃபீனோகாப்பி. ஓகே, இதுக்கு பேர் தான் என்னது, ஃபீனோகாப்பி. இதை டெஃபினிஷன் இப்போ திருப்பி படித்து பாருங்கள். The phenotype becomes altered by the environment. ஓகேவா, the phenotype become altered by the environment. ஸோ இங்கே எல்லோ கலர் இருக்குது, ஒரு என்விரான்மெண்ட்னால அல்ட்ரட் ஆகுது. ஓகே, in such a way that new phenotype resembles. இந்த ரெட் கலர் நமக்கு கிடைக்குது. ஸோ எல்லோ கலர் phenotype என்விரான்மெண்ட்னால அல்ட்ரட் ஆகி நம்மளுக்கு ரெட் கலர் கிடைக்குது. ஸோ இந்த நியூ phenotype இங்கே என்ன, ரெட் கலர். The new phenotype resembles another phenotype produced by known genes. The new phenotypeன்றது இந்த ரெட் கலரு resembles another phenotype. எதை resemble பண்ணுது, another phenotype. இங்கே கேபிட்டல் ஏன்றது another
phenotype produced by known genes. Okay, so நம்மளுக்கு இந்த capital A known genes, small a capital B அதுவும் known genes. ஆனால் இங்கே என்ன ஆகுது, இந்த yellow phenotype environmentனால ஆல்டர் ஆகி நம்மளுக்கு நியூ phenotype கிடைக்குது. ஓகே, ரெட் கலர் phenotype கிடைக்குது. the new phenotype resembles another phenotype produced by known genes. ஸோ அதுதான் இது இந்த ரெட் கலர். அதுக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும் கேபிட்டல் ஏ ரெட் கலரை கொடுக்குதுன்னு சொல்லி தெரியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்க ரெட் ஃப்ரூட்டும் இந்த லெஃப்ட் சைடில் இருக்க ரெட் ஃப்ரூட்டும் சேம் phenotype கொடுக்குது. பட் ஜீனோடைப் பார்த்தீங்கன்னா இது கேபிட்டல் ஏ இது கேபிட்டல் பி. இது எங்கே ஆல்டர் ஆகுது, இந்த கேபிட்டல் பின்றது என்வரான்மெண்ட்னால ஆல்டர் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ரெட் கலர் ஃப்ரூட்டை கிடைக்குது. ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறோம், ஃபீனோ காப்பி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபீனோ காப்பி இன்ஹெரிட்டட் ஆகாது. ஸோ இந்த பிளான்ட்டை கேபிட்டல் பி இருக்க பிளான்ட்டை அடுத்த ஜென்ரேஷன் போட்டோம்னா அங்கே என்வரான்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாட்டி அப்போ என்ன கலர் வரும்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் தான் வரும். ஓகே, ஸோ இதான் ஃபீனோ காப்பி. So the phenotype becomes altered by the environment in such a way that new phenotype resembles another phenotype produced by known genes. So இதுக்கு பேர் தான் என்ன, phenocopy. phenoனா phenotype, copyனா copy. ஓகே, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, phenocopy. ஓகே, தென் அடுத்த டாபிக் வந்து மல்டிபிள் அல்லீல்ஸ். மல்டிபிள் அல்லீல்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலாக ஒரு ஜீன்னா எத்தனை அல்லீல்ஸ் இருக்கும், 2 அல்லீல்ஸ் இருக்கும். ஓகே, நம்ம எப்போயுமே பார்க்குறதா ஒரு ஜீன்னா எத்தனை அல்லீல்ஸ் இருக்கும், 2 அல்லீல்ஸ் இருக்கும். அதில் ஒரு அல்லீல் ஒரு ஹோமோலோகஸ் குரோமோசோம்லேயும் இன்னொரு ஹோமோலோகஸ் குரோமோசோம்லேயும் இருக்கும். இது நார்மல். ஓகே, எப்போ மோர் தென் 2 அல்லீல்ஸ் அட் த சேம் லோக்கஸ் give rise to the multiple allelic series. ஸோ அப்போ இங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோமோலோகஸ் குரோமோசோமில் ஒரு அல்லீல் இருக்கும், இன்னொரு ஹோமோலோகஸ் குரோமோசோமில் இன்னொரு அல்லீல் இருக்கும். அந்த அல்லீல் இருக்க இடத்துக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம், லோக்கஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு லோக்கஸில் அந்த ஜீன் இருக்க இடத்துல அந்த லோக்கஸில் 2 அல்லீல்ஸ் இருக்கணும். ஒரு ஜீன்னா 2 அல்லீல்ஸ் இருக்கணும். எப்போது மோர் தென் 2 அல்லீல்ஸ், 2 அல்லீல்ஸ்க்கு மேலே எப்போ மோர் தென் 2 அல்லீல்ஸ் இருக்கோ அதை என்னன்னு சொல்கிறோம், மல்டிபிள் அல்லீல்ஸ்னு சொல்லுவேன். ஒரு சிங்கிள் லோக்கஸ் ஒரு ஜீனு 2 அல்லீல் தான் இருக்கணும். எப்போ 2 அல்லீலுக்கு மேலே போகுதோ அதை என்னன்னு சொல்கிறோம், மல்டிபிள் அல்லீல்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, the existence of more than 2 alleles at the same locus of homologous chromosome is referred to as multiple alleles. ஓகே, ஸோ இங்கே டெஃபினிஷன் படித்து பாருங்கள். the existence of more than 2 alleles at the same locus of a homologous chromosome is referred to as multiple alleles. ஓகே, ஸோ ஹோமோலோகஸ் குரோமோசோமில் ஒரு லோக்கஸில் 2 அல்லீல்ஸ்க்கு மேலே எப்போ இருக்கோ அதை என்னன்னு சொல்கிறோம், மல்டிபிள் அல்லீல்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ மல்டிபிள்ஸ் அல்லீல்ஸ் வந்து ஆட் ஆகும்போது அதோட வேரியபிலிட்டி, அந்த கேரக்டரோட வேரியபிலிட்டி சேஞ்ச் ஆகும். அதாவது அந்த கேரக்டரில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் அல்லீல்ஸ் இருக்குதோ அத்தனை நம்பர் ஆஃப் பாசிபிள் ஜீனோடைப்ஸ் கிடைக்கும். அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி எத்தனை நம்பர் ஆஃப் அல்லீல்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் பாசிபிள் ஜீனோடைப்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா 1/2 n/1 n+1. ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்மள்ட்ட வந்து மொத்தம் இப்போ 4 அல்லீல் இருக்குது. மொத்தம் எத்தனை அல்லீல் இருக்குது, 4 அல்லீல் இருக்குது. 2 அல்லீல் இருக்க வேண்டிய எத்தனை அல்லீல் இருக்குது, 4 அல்லீல் இருக்குது. அப்போ n/1 என்ன, 4/1 4. ஓகே, n+1 என்ன 5. ஓகே, 1/2 5 × 4 20. இங்கே 1/2 அப்போ என்ன கிடைக்கும் 10. ஸோ ஒரு 4 அல்லீல்ஸ், 2 அல்லீல்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 4 அல்லீல்ஸ் இருந்துச்சுன்னா அது இப்போ எத்தனை ஜீனோடைப் பாசிபிள் காம்பினேஷன் கிடைக்கும், 10 ஜீனோடைப்ஸ் பாசிபிள் காம்பினேஷன்ஸ் கிடைக்கும். நார்மலாக 2 அல்லீல் இருக்கும்போது எத்தனை ஜீனோடைப் பாசிபிள் காம்பினேஷன் கிடைக்கும், 3 பாசிபிள் ஜீனோடைப் காம்பினேஷன் கிடைக்கும். எப்படி, இப்போ கேபிட்டல் ஏன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ 2 அல்லீல். ஓகே, 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அல்லீல் இருக்குது. அப்போ கேபிட்டல் ஏன்றது ஒரு பாசிபிள் ஜீனோடைப், கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏன்றது இன்னொரு கேபிட்டல் ஏ ஒரு பாசிபிள் ஜீனோடைப்பு, கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ இன்னொரு பாசிபிள் ஜீனோடைப்பு, கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ இன்னொரு பாசிபிள் ஜீனோடைப்பு, ஸ்மால் ஏ. ஸோ இது 3 பாசிபிள் ஜீனோடைப்ஸ் கிடைக்கும். அதே இது இப்போ 4 அல்லீல்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ எத்தனை பாசிபிள் ஜீனோடைப்ஸ் கிடைக்கும், 10 பாசிபிள் ஜீனோடைப்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபர் கலர் இன் ரேபிட்ஸோட ஃபர் கலர், அதாவது அதோட ஸ்கின் கலர். ஓகே, ஸோ இதில் 4 டைப் ஆஃப் கலர் இருக்குது.
ஓகே. அகோட்டி ஃபஸ்ட் ஒன் அகோட்டி அப்படின்னா இது என்னென்னா ப்ரௌன் கலர். ஓகே. அண்ட் தென் சின்சிலா. ஸோ இது வந்து லைட்டர் தான் அகோட்டியாக இருக்கும். ஸோ இதை பிளாக் கலர்னு எடுத்துக்கலாம். இது ப்ரௌன் கலரு. சின்சிலா வந்து பிளாக் கலரு. ஹிமாலயன் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். அதோட பாடி வந்து ஒயிட் கலரில் இருக்கும். அதோட காது, கால், வால், இந்த இயர், ஃபீட், டெய்ல் இதெல்லாமே வந்து என்ன கலரில் இருக்கும்? பிளாக் கலரில் இருக்கும். ஓகே. ஸோ அப்படி இருந்தால் அது ஹிமாலயன். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் வந்து அல்பினோ. அல்பினோனாவே உங்களுக்கு என்னன்னு தெரியும்? பியூர் ஒயிட். ஓகே. ஓகே. ஸோ இதில் அகோட்டி வந்து ப்ரௌன் கலரு, சின்சிலா வந்து பிளாக் கலரு, ஹிமாலயன் வந்து ஒயிட் கலர் வித் பிளாக் கலர், அண்ட் அல்பினோ வந்து ஃபுல் ஒயிட் கலர். ஓகே. ஸோ இதில் இந்த அகோட்டியை என்னன்னு சொல்கிறோன்னா வைல்டு டைப்புன்னு சொல்கிறோம். இதுதான் டாமினன்ட் எல்லாத்த விட. இந்த மற்ற 3 விட, சின்சிலாவை விட, ஹிமாலயனை விட, அல்பினோவை விட எதுவும் டாமினன்ட்டு. அகோட்டி டாமினன்ட்டு. ஸோ இதை வந்து கேபிட்டல் சின்னு டினோட் பண்ணுறோம். ஓகே. அண்ட் தென் சின்சிலா வந்து இது ஹிமாலயன் அண்டு அல்பினோவை விட டாமினன்ட்டு. ஓகே. மிச்சம் 2 இருக்குது பார்த்திங்களா, ஹிமாலயன் அண்ட் அல்பினோவை விட சின்சிலா டாமினன்ட்டு. இதை வந்து சிஹெச்னு டினோட் பண்ணுறோம். ஓகே. அண்ட் தென் ஹிமாலயன் வந்து அல்பினோவை விட டாமினன்ட்டு. அதை சிஹெச்னு டினோட் பண்ணுறோம். அண்ட் தென் லாஸ்ட் வந்து அல்பினோ. இதுதான் இருக்கிறதுலே ரெசசிவ் டைப். ஓகே. இப்போ இந்த அல்பினோவை விட ஹிமாலயன் டாமினன்ட்டு, ஹிமாலயனை விட சின்சிலா டாமினன்ட்டு, சின்சிலாவை விட அது 4 விடையுமே அகோட்டி டாமினன்ட்டு. ஸோ அகோட்டி ப்ரௌன் கலரு கேபிட்டல் சி, சின்சிலா வந்து பிளாக் கலரு கேபிட்டல் சிஹெச்னு டினோட் பண்ணுறோம். ஹிமாலயன் வந்து ஒயிட் கலர் வித் பிளாக் கலர் சிஹெச்னு டினோட் பண்ணுறோம். அல்பினோ வந்து ஸ்மால் சின்னு டினோட் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸு. ஸோ கேபிட்டல் சி அகோட்டி. இது என்ன கலரு? ப்ரௌன் கலரு. ஸோ பிக்சர் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் கேபிட்டல் சிஹெச். ஸோ இது என்ன? சின்சிலா, ஃபுல்லி பிளாக் கலர். ஓகே. அண்ட் தென் சிஹெச் ஹிமாலயன். ஸோ ஒயிட் கலரு, பிளாக் பாஸ், நோஸ், இயர்ஸ், டெய்ல். அதாவது அதோட பாதங்கள், மூக்கு, காது, வால் இதெல்லாமே பிளாக் கலரில் இருக்கும். மற்ற உடம்பு பார்ட்டு ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருக்கும். லாஸ்ட் வந்து ஸ்மால் சி. ஓகே. இது அல்பினோ. இது ஒயிட் கலர் ஃபர் அதோட ஸ்கின் கலர். ஓகே. இது 4 டைப் ஆஃப் ஸ்கின்ஸ் கலரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே எத்தனை அல்லீல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் சி ஒரு அல்லீல், சிஹெச் இன்னொரு அல்லீல், சிஹெச் ஒரு அல்லீல், ஸ்மால் சி ஒரு அல்லீல். அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது? 4 அல்லீல் இருக்குது. அப்போ 4 அல்லீல் இருந்தால் எத்தனை பாசிபிள் ஜீனோடைப்ஸ் கிடைக்கும்? 10 பாசிபிள் ஜீனோடைப்ஸ் கிடைக்கும். அப்போ அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? அகோட்டியவும் சின்சிலாவையும் கிராஸ் பண்ணுறோம். அப்போ கேபிட்டல் சி கிராஸ்டு வித் சிஹெச் அப்படி வச்சுக்கலாம். சிஹெச். அப்போ நம்மளுக்கு அகோட்டி கிடைக்குது எஃப்1 அதோட ஜீனோடைப் பார்த்திங்கன்னா கேபிட்டல் சிஹெச். ஓகே. ஸோ இதை செல்ஃபிங் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சிசிஹெச் சிஹெச் கிடைக்கும். அதாவது கேபிட்டல் சி இருந்தால் அது அகோட்டி. அப்போ இது ஒரு அகோட்டி, அப்புறம் இது 2 அகோட்டி. அப்போ மொத்தம் எதோ நம்மளுக்கு 3 அகோட்டி, 3 ப்ரௌன் கலரும், ஒரு சின்சிலான்றது பிளாக் கலர். ஓகே. 1 கிடைக்குது. அண்ட் தென் முதல்ல நம்மளுக்கு சொல்லியிருக்கோம் சின்சிலாவை விட, ஹிமாலயனை விட, அல்பினோவை விட எது தான் டாமினன்ட்டு? அகோட்டி தான் டாமினன்ட்டு. ஓகே. ஸோ ரெண்டாவது பாருங்கள் கேபிட்டல் சி கிராஸ்டு வித் சிஹெச். அகோட்டி வந்து நம்மளுக்கு எஃப்1 அகோட்டி தான் கிடைக்கும். அதோட ஜீனோடைப் பார்த்திங்கன்னா சிஹெச். எஃப்2 பார்த்திங்கன்னா 3 அகோட்டி, ஒரு ஹிமாலயன், 1 சிசி, 2 சிஹெச், 1 சிஹெச் கிடைக்கும். அண்ட் தென் அகோட்டி அல்பினோவையும் கிராஸ் பண்ணும்போது கேபிட்டல் சி கிராஸ்டு வித் ஸ்மால் சி அகோட்டி தான் எஃப்1 கிடைக்கும். கேபிட்டல் சி ஸ்மால் சி. எஃப்2 பார்த்திங்கன்னா 3 அகோட்டி, ஒரு அல்பினோ. அதோட ஜீனோடைப் பார்த்திங்கன்னா 1 சிசி கேபிட்டல் சி 2 கேபிட்டல் சி ஸ்மால் சி, 1 ஸ்மால் சி கிடைக்கும். அண்ட் தென் சின்சிலாவையும் ஹிமாலயனையும் கிராஸ் பண்ணும்போது சிஹெச் கிராஸ்டு வித் சிஹெச் கிராஸ்டு வித் சிஹெச். ஓகே. சின்சிலா நம்மளுக்கு வந்து எஃப்1 என்ன கிடைக்கும்? சிஹெச் அண்ட் சிஹெச் கிடைக்கும். எஃப்2 பார்த்திங்கன்னா 3 சின்சிலா, ஒரு ஹிமாலயன் கிடைக்கும். அதோட ஜீனோடைப் பார்த்திங்கன்னா 1 சிஹெச் 2 சிஹெச்
1 CH CH இது கிடைக்கும். ஓகே, தென் சின்சிலா அல்பினோவை கிராஸ் பண்ணும்போது CCH CCH கிராஸ்டு வித் ஸ்மால் சி F1 வந்து சின்சிலா தான் கிடைக்கும், அதாவது CCH C கிடைக்கும். அண்ட் தென் F2வை பொறுத்தளவுக்கு 3 சின்சிலா ஒரு அல்பினோ கிடைக்கும். 1 CCH CCH 2 CCH C 1 CC கிடைக்கும். தென் லாஸ்ட் வந்து ஹிமாலயன் அல்பினோவை கிராஸ் பண்ணும்போது CH கிராஸ்டு வித் ஸ்மால் சி ஹிமாலயன் வந்து CHC. அப்போ F2 வந்து 3 ஹிமாலயன் ஒரு அல்பினோ, 1 CH 2 CHC 1 CCC கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே மல்டிபிள் அல்லீல்ஸோட டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ். ஓகேவா? சரி, F1ல எப்படி இருக்கும், F2ல எப்படி இருக்கும்ன்றது நீ வந்து ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணி பாரு. ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இந்த பாசிபிள் காம்பினேஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த கிராஸ் எல்லாம் போட்டு பார்த்து நீ ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ மல்டிபிள் அல்லீல்ஸில் எப்படி கேரக்டர் எக்ஸ்பிரஷன் ஆகுதுன்றது நமக்கு தெரியும். ஸோ இதில் எது டாமினன்ட்டு, எதை விட இதெல்லாம் டாமினன்ட்டு, எது ரெசசிவ்ன்றதை ஞாபகத்தில் வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இது ஃபர் கலர் இன் ரேபிட்ஸ். அண்ட் தென் மல்டிபிள் இதில் பார்த்திங்கன்னா அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பிளட் குரூப்ஸ் இன் ஹியூமன். ஓகே, ஸோ பிளட் குரூப் நம்ம கேள்விப்பட்டோம். ஏல பாசிட்டிவ் நெகட்டிவ், பியில் பாசிட்டிவ் நெகட்டிவ், ஏபி ஓ. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளட் குரூப்ஸ் வந்து ஹியூமனில் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு 3 அல்லீல்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது. சரிங்களா? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா IA IB அண்ட் தென் IO. ஸோ இந்த 3 அல்லீல்ஸ், ஸோ இந்த 3 மல்டிபிள் அல்லீல்ஸ் சேர்ந்து தான் என்ன பண்ணுது, ஹியூமனில் பிளட் குரூப்பை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஓ பிளட் குரூப் இருக்குது, இல்லை ஏ பிளட் குரூப் இருக்குது, பி பிளட் குரூப் இருக்குது, ஏபி பிளட் குரூப் இருக்குன்னா உங்களுக்கு என்ன ஜீனோ டைப் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஓ பிளட் குரூப் இருந்துச்சுன்னா IO இந்த அல்லீல் தான் உங்களுக்கு பாசிபிள் ஜீனோ டைப் இருக்கும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஏ பிளட் குரூப் இருக்குன்னா IA இந்த காம்பினேஷன் வரலாம். அப்படி இல்லாட்டி IAIO. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சிக்க வேண்டியனா, இப்போ இங்கே IAIO இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன எக்ஸ்ப்ரெஷன் ஆகுது, ஏ எக்ஸ்ப்ரெஷன் ஆகுது. அப்போ ஓவை விட ஏ வந்து கம்ப்ளீட்லி டாமினன்ட். ஓகே, புரியுதா? ஸோ இங்கே வந்து ஓவை விட ஏ டாமினண்ட்டாக இருக்கனால ஏ எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. ஓகே, இப்போ சப்போஸ் உங்களுக்கு பி பிளட் குரூப் இருக்குன்னா IB ஆர் IBIO இருக்கும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஓவை விட எது டாமினண்ட்டு, பி டாமினண்ட்டு, அதனால தான் பி எக்ஸ்ப்ரெஷன் ஆகுது. ஓகே, அண்ட் தென் ஃபைனலாக ஏபி இருந்துச்சுன்னா உங்களுக்கு IAIB. ஸோ இந்த காம்பினேஷனில் வரும். ஸோ ஓவோட ஏ டாமினண்ட்டு, ஓவோட பி டாமினண்ட்டுன்னு பார்த்தோம். சப்போஸ் ஏபி ரெண்டுமே சேர்ந்து வந்துருச்சுன்னா இது ரெண்டும் கோடாமினன்ட். IAIB ரெண்டுமே என்ன ஆகும், கோடாமினன்ட்னா என்ன, ரெண்டுமே எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். அதனால நம்மளுக்கு என்ன பிளட் குரூப் வருது, ஏபி பிளட் குரூப் வருது. ஓகேவா? ஸோ ஹியூமன் பிளட் குரூப்பை பொறுத்தளவுக்கு எத்தனை அல்லீல்ஸ் இருக்குது, 3 அல்லீல்ஸ் இருக்குது, IAIBIO. ஸோ அந்த காம்பினேஷன்ஸை பொறுத்து தான் என்ன இதாகும், நம்மளுக்கு பிளட் குரூப் வரும். ஓனா IOIO, ஏனா IA ஆர் IAIO, பினா IBIB ஆர் IBIO, ஏபினா IAIB. ஓகே, ஸோ இதில் ஓவோட ஏ வந்து டாமினன்ட்டு, ஓவோட பி வந்து டாமினன்ட்டு, ஏபி ரெண்டுமே கோடாமினன்ட். ஓகே, ஸோ மல்டிபிள் அல்லீல்ஸ் முடிஞ்சு போச்சு. அதில் 2 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம், ஃபார் கலரு, பிளட் குரூப் இன் ஹியூமன். ஓகே, தென் லாஸ்ட் 2 டெஃபினிஷன் என்னென்ன, சூடோ அல்லீல்ஸ்னால் என்ன, ஐசோ அல்லீல்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ சூடோ அல்லீல்ஸ் ஆர் நான் அல்லீல்ஸ், ஸோ க்ளோஸ்லி லிங்க்டு as often inherited as one gene but shown to be separate by crossover studies. அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஒரு 2 அல்லீல் இருக்குது நம்ம, ஆனால் அதை பார்க்கும்போது எப்போவுமே ஒரே அல்லீல் மாதிரியே தெரியுது. ஓகே, ஆனால் உண்மையிலே அங்கே எத்தனை அல்லீல்ஸ் இருக்குது, 2 அல்லீல்ஸ் இருக்குது. ஓகே, ரெண்டு அல்லீல்ஸ் மீன் வேறு ஜீனோட ஒரு அல்லீல். இப்போ எக்ஸாம்பிள் ஏ பிபின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ரெண்டு ஜீன், ஏன்றது ஒரு ஜீன், பிபின்றது ஒரு ஜீன். இது ஒரு ஹோமோலோகஸ் குரோமோசோமில் இருக்க ஒரு அல்லீல், இது ஒரு ஹோமோலோகஸ் குரோமோசோமில் இருக்க ஒரு அல்லீல்.
ஓகே. இப்போ இந்த கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி பார்க்குறதுக்கு என்ன இதுன்னா, பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி ஒரே அல்லீல் மாதிரி தெரியுது. ஆனால் உள்ளே எத்தனை அல்லீல் இருக்குது? 2 அல்லீல் இருக்குது. கேபிட்டல் ஏன்றது ஒரு அல்லீல், கேபிட்டல் பின்றது இன்னொரு அல்லீல். ஆனால் பார்க்கும்போது எப்படி இருக்குது? ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ என்ன ஆகுது, ஒரு பேரண்ட்லேருந்து அடுத்த ஆஃப் ஸ்ப்ரிங் போகும்போது கூட சில நேரம் என்ன ஆகுது, சேர்ந்தே இன்ஹெரிட் ஆகுது. என்ன ஆக மாட்டேங்குது, ரீகாம்பினேஷன் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி அல்லீலாக இருக்குது. பட் அதை நல்லா டீப்பாக போய் பார்க்கும்போது அங்கே எத்தனை அல்லீல் இருக்குது? 2 அல்லீல் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அல்லீல்ஸை என்னன்னு சொல்கிறோம்? சூடோ அல்லீல்ஸ். ஓகே. சூடோ அல்லீல்ஸ் ஆர் நான் அல்லீல்ஸ், ஸோ க்ளோஸ்லி லிங்க்டு as often inherited as one. ஓகே. ஸோ 2 அல்லீல் இருக்குது, 2 வேறு ஜீனோட அல்லீல். பார்க்கும்போது எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. சேமாக பார்த்தா ஒரு அல்லீல் மாதிரி தான் இருக்குது. இன்ஹெரிட்டன்ஸ் ஆகும்போது பேரண்ட்ஸ்லேருந்து ஆஃப் ஸ்ப்ரிங் போகும்போதும் ஒரு அல்லீலாக தான் இன்ஹெரிட் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் அதை டீப்பாக ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது, கிராஸ் ஓவர் ஸ்டடீஸ் மூலிமா ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது அது 2 அல்லீல், வேறு ஜீனோட 2 அல்லீல். ஆனால் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதாவது ஐ மீன் சேமாக இருக்க மாதிரி இருந்தால் அது சூடோ அல்லீல்ஸ். ஓகே. சூடோனாவே ஃபால்ஸ்னு அர்த்தம் தானே. இப்போ சூடோ அல்லீல்ஸ். ஓகே. அண்ட் தென் லாஸ்ட் ஒன் ஐசோ அல்லீல்ஸ். ஐசோ அல்லீல்ஸ்னால் என்னென்னா, either of a pair of allele each of which produce such a similar result that a special test combination with another allelic mutant is needed to distinguish them. Okay. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, கேபிட்டல் ஏ பி கேபிட்டல் பின்னு சொல்லி 2 அல்லீல் இருக்குது. ஓகேவா? இந்த கேபிட்டல் ஏவும் என்னென்னா, ஏதாச்சும் ஒரு இது பிங்க் கலர் எடுத்துக்கோங்க. பிங்க் கலர் ஃப்ளவர், பிங்க் கலர் ஃப்ளவர். இந்த கேபிட்டல் பியும் என்ன பண்ணுது? பிங்க் கலர் ஃப்ளவரை ப்ரொடியூஸ் பண்ணுது. கேபிட்டல் ஏவும் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? பிங்க் கலர் ஃப்ளவரை ப்ரொடியூஸ் பண்ணுது. கேபிட்டல் பியும் என்ன பண்ணுது? பிங்க் கலரை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் ரெண்டோட ஜீனோடைப்பும் ஒன்றா இல்லை, வேறு. ஸோ இந்த மாதிரி ஃபினோடைப்பிக்கலாக சிமிலர் எக்ஸ்ப்ரெஷனை ப்ரொடியூஸ் பண்ணோம். பட் ஜீனோடைப்பிக்கலாக பார்க்கும்போது, சில ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது அது அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், இது வேறு ஜீனு, இது வேறு ஜீனு, இது வேறு அல்லீல், இது வேறு அல்லீல். ஆனால் ஃபினோடைப்பிக் எக்ஸ்ப்ரெஷன் தான் சிமிலராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இந்த அல்லீல்ஸ் ஐசோ அல்லீல்ஸ். ஓகே. ஸோ ஐசோ அல்லீல்ஸ்னால் என்ன? different allele produce same type of character or same type, அதாவது சேம் ஃபினோடைப்பை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே. ஆனால் வந்து டிஃப்ரெண்ட் அல்லீல்ஸ். ஸோ இந்த மாதிரி சிமிலரான ஃபினோடைப்பை ப்ரொடியூஸ் பண்ணுற டிஃப்ரெண்ட் அல்லீல்ஸ் என்னன்னு சொல்கிறோம்? ஐசோ அல்லீல்ஸ்னு சொல்கிறோம். ஸோ சூடோ அல்லீல்ஸ்க்கு ஐசோ அல்லீல்ஸ்க்கு என்ன வித்தியாசம்? சூடோ அல்லீல்ஸ்னால் இங்கே எத்தனை அல்லீல்ஸ் இருக்குது? 2 அல்லீல்ஸ் இருக்குது. ஓகே. 2 அல்லீல்ஸ் இருக்குது. பார்க்குறதுக்கு ஐ மீன் அது வந்து ஒன் மாதிரி ஒரே அல்லீல் மாதிரி ஆக்ட் பண்ணுது. இன்ஹெரிட்டன்ஸ் அப்போ கூட ஒரு பேரண்ட்லேருந்து ஆஃப் ஸ்ப்ரிங் போகும்போது கூட அது ஒரே அல்லீல் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஆனால் அது கிராஸ் ஓவர் ஸ்டடீஸ் மூலிமா பார்க்கும்போது அது 2 வேறு அல்லீல்ஸ். ஸோ இந்த மாதிரி இருந்தால் அது சூடோ அல்லீல்ஸ். ஓகே. இதே ஐசோ அல்லீல்ஸ்னால் என்ன? 2 வேறு அல்லீல்ஸ், ஆனால் அதோட ஃபினோடைபிக் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அது ஐசோ அல்லீல்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இன்றைக்கி கிளாஸ் ரொம்ப நேரம் போயாச்சு. ஓகே. எல்லாத்தையும் ஒரு டைம் ரீகால் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி எதை பார்த்தோம்? லீத்தல் ஜீன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ லீத்தல் ஜீன்ஸ்னால் என்ன? இந்த ஜீன் வந்து அந்த இண்டிவிஜுவல் அந்த பிளான்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? அந்த பிளான்ட்டை கில் பண்ணிடும். ஒரு ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ் ஆஃப் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஜீன் இருக்கும்போது அது என்ன பண்ணிடும்? அந்த பிளான்ட்டை கில் பண்ணிடும். ஸோ அதுதான் என்னென்னு சொல்லுவோம்? லீத்தல் ஜீன்னு சொல்கிறோம். என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? பிளான்ட், அதாவது குளோரோஃபில் கண்டென்ட்டை வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ கேபிட்டல் டபிள்யூ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா குளோரோஃபில் டாமினன்ட் ஜீனு. ஸ்மால் டபிள்யூன்னு இருந்தால் அல்பினிசம், ஒயிட் கலர் இருக்க ஜீனு, ஒயிட் கலர் ப்ரொடியூஸ் பண்ணுற சீட்லிங் ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீனு. ஸோ என்ன க்ரீன் கலர்னால் என்ன இது ரீசன்? குளோரோஃபில் இருக்கும். ஸோ குளோரோஃபில் இருந்தால் அதால் என்ன பண்ண முடியும்? ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும், அதால் சர்வை பண்ண முடியும். சப்போஸ் ஸ்மால் டபிள்யூ ஒயிட் கலர் அல்பினிசம், அதில் குளோரோஃபில் இல்லாட்டி என்ன ஆகும்? அதால் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது, அது டை ஆயிரும். ஸோ இதுதான் கான்செப்ட் லீத்தல். ஸோ இங்கே கேபிட்டல் டபிள்யூ ஆர் கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ 2 இருந்தாலும் க்ரீனு, அதால் என்ன பண்ண முடியும்? சர்வைவ் ஆக முடியும். ஸ்மால் டபிள்யூ அப்போ என்ன இருக்காது? அங்கே குளோரோஃபில் இருக்காது, அது என்ன ஆயிரும்? அது லீத்தல் ஜீனு, அது டை ஆயிரும். ஓகே. ஸோ டைப்ஸில் பார்த்தீங்கன்னா ரெசசிவ் லீத்தல், டாமினன்ட் லீத்தல், பேலன்ஸ்டு லீத்தல், கண்டிஷனல் லீத்தல், கேமெட்டிக் லீத்தல் இருக்குது. ரெசசிவ் லீத்தலை பொறுத்தளவுக்கு ஹோமோசைகஸ் ரெசசிவ் கண்டிஷனில் ஜீன் இருந்துச்சுன்னா அது லீத்தல்.
டாமினன்ட் லீத்தலை பொறுத்தளவுக்கு ஹோமோசைகஸ் டாமினன்ட் ஜீனாக இருந்துச்சுன்னா அது லீத்தல். பேலன்ஸ் லீத்தலை பொறுத்தளவுக்கு போத் ஹோமோசைகஸ் டாமினன்ட் அண்ட் ஹோமோசைகஸ் ரெசசிவ் ரெண்டுமே டை ஆயிரும். எது மட்டும்தான் சர்வைவ் ஆகும்? ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் மட்டும்தான் சர்வைவ் ஆகும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் பேர் பேலன்ஸ்டு லீத்தல். தென் கண்டிஷனல் லீத்தலை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபேவரபிள் என்வரான்மெண்ட் இருந்தால் அது வந்து நார்மலாக ஆக்ட் ஆகும். இப்போ சப்போஸ் என்வரான்மெண்ட் சேஞ்ச் ஆகுது, ஏதோ ஒரு என்வரான்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்னும் போது அது என்ன லீத்தலாக ஆக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு பேர் என்ன? கண்டிஷனல் லீத்தல். தென் லாஸ்ட் ஒன் கேமெட்டிக் லீத்தலை பொறுத்தளவுக்கு ஒரு சில ஜீன்ஸ் வந்து கேமெட்டில் இருக்கும்போது அது அந்த கேமெட்டை இன்வயபிளாக மாற்றிடும். அதால் என்ன பண்ண முடியாது? ஃபெர்டிலைசேஷன் பண்ண முடியாது. ஸோ அப்போ அதை என்னன்னு சொல்கிறோம்? கேமெட்டிக் லீத்தல்னு சொல்கிறோம். தென் ஃபிலியோட்ராஃபினா என்ன? எ சிங்கிள் ஜீன் கண்ட்ரோலிங் மோர் தென் ஒன் கேரக்டர். ஓகே, ஸோ நார்மலாக ஒரு கேரக்டர் ஒரு ஜீன் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். எபிஸ்டாசிஸில் 2 ஜீன் ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணும். இங்கே ஃபிலியோட்ராஃபியில் ஒரு ஜீன் மோர் தென் ஒன் கேரக்டர், 2-3 கேரக்டரை சிங்கிள் ஜீன் கவர்ன் பண்ணால் கண்ட்ரோல் பண்ணால் அது ஃபிலியோட்ராஃபி. ஓகே, அண்ட் தென் பெனட்ரன்ஸ்னால் என்ன? த எபிலிட்டி ஆஃப் த ஜீன் டு எக்ஸ்பிரஸ் இஸ் கேரக்டர். அந்த ஜீன் வந்து எவ்வளோ தூரம் அதோட கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணுன்றது பெனட்ரன்ஸ். ஸோ 2 டைப் இருக்குது. என்னென்ன? கம்ப்ளீட் பெனட்ரன்ஸ், இன்கம்ப்ளீட் பெனட்ரன்ஸ். கம்ப்ளீட் பெனட்ரன்ஸில் பொறுத்தளவுக்கு ஹோமோசைகஸ் டாமினண்ட்டாக இருந்தாலும் சரி, ஹோமோசைகஸ் ரெசசிவாக இருந்தாலும் சரி, இல்லை ஹெட்ரோசைகஸாக இருந்தாலும் சரி, அதால் அதோட கேரக்டரை ஃபுல்லாக எக்ஸ்பிரஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? கம்ப்ளீட் பெனட்ரன்ஸு. இல்லை இன்கம்ப்ளீட் பெனட்ரன்ஸ்னால் என்ன? ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன். கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ இருக்குது, அதை ரெட் கலரை எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் அது ரெட் கலர் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் பிங்க் கலரோ இல்லை லைட் ரெட் கலரோ ஏதோ இன்கம்ப்ளீட்டாக ஒரு கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணால் அது இன்கம்ப்ளீட் பெனட்ரன்ஸ். ஓகே, அண்ட் தென் எக்ஸ்பிரசிவிட்டியை பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஜீன் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும்போது அந்த ஜீனால் அந்த இண்டிவிஜுவல்ஸில் எவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ரெஸ் ஆக முடியுது அப்படின்றதுக்கு பேர் என்ன? த டிகிரி ஆஃப் ஃபினோடைபிக் எக்ஸ்பிரஷன். எந்த அளவுக்கு அந்த ஃபினோடைபிக் எக்ஸ்பிரஷன் வந்து அந்த டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸில் சேம் ஜீன் ப்ரெசென்ட் ஆகிருந்தால் கூட எக்ஸ்ப்ரெஸ் ஆக முடியுதோ அதை பேர் என்ன? எக்ஸ்பிரசிவிட்டி. த டிகிரி ஆஃப் ஃபினோடைபிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அ ஜீன் இன் த டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல் நோன் அஸ் எக்ஸ்பிரசிவிட்டி. ஸோ எக்ஸ்பிரசிவிட்டி எதால் அஃபெக்ட் ஆகும்? என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னால எஃபெக்ட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர், நியூட்ரிஷன், ஹார்மோன் டெஃபிஷியன்சி, இதெல்லாமே. அண்ட் தென் ஃபினோகாப்பியை பொறுத்தளவுக்கு என்ன? நார்மலாக ஒரு ஜீன் வந்து ஒரு ஃபினோடைப்பை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு என்வரான்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்னால அந்த ஜீனோடைப்பு நார்மலாக ப்ரொடியூஸ் ஆகிறத விட வேறு ஒரு ஃபினோடைப்பை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் அந்த அப்படி ப்ரொடியூஸ் ஆகிற ஃபினோடைப்போ ஏற்கனவே ப்ரொடியூஸ் ஆகிற வேறு ஜீன் ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீனோடைப்பு சிமிலராக இருக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன? ஃபினோகாப்பி. ஸோ எக்ஸாம்பிள் என்ன? கேபிட்டல் ஏ ரெட் கலர் ஃப்ரூட் ப்ரொடியூஸ் பண்ணுது, கேபிட்டல் பி வந்து எல்லோ கலர் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த என்வரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்ஸ்னால கேபிட்டல் பி என்ன பண்ணுது? எல்லோ கலர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ரெட் கலர் ப்ரொடியூஸ் பண்ணிடுது. ஆனால் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ரெட் கலர் ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீன் என்ன? கேபிட்டல் சி. ஸோ இது தான் என்னன்னு சொல்கிறோம்? ஃபினோகாப்பி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து இன்ஹெரிட்டட் ஆகாது. இந்த கேபிட்டல் பி ரெட் கலர் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ட்டை அடுத்த சீசன் க்ரோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த சீசனில் அந்த என்வரான்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாட்டி அது எல்லோ கலரை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, த ஃபினோடைப் பிகம்ஸ் ஆல்டர்ட் பை த என்வரான்மெண்ட் இன் சச் a way that the new phenotype resembles another phenotype produced by known genes. The induced phenotype is not inherited and is called as phenocopy. And then multiple alleles என்ன? more than 2 alleles at the same locus. ஓகேவா? நம்மளுக்கு ஒரு ஜீன்னா 2 அல்லீல் தான் இருக்கும். 2 அல்லீலை விட அதிகமாகும் போது அதை என்னன்னு சொல்கிறோம்? மல்டிபிள் அல்லீல்ஸ்னு சொல்கிறோம். த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் more than 2 alleles at the same locus of a homologous chromosome is referred to as multiple alleles. Okay, so multiple alleles present ஆகும்போது அதோட எக்ஸ்பிரஷனில் வேரியேஷன் இருக்கும். ஸோ பாசிபிள் ஜீனோடைப்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 1/2 n into 1 into n plus 1. ஓகே, 4 alleles இருந்துச்சுன்னா 1/2 4 into 5. ஓகே, நம்மளுக்கு எத்தனை பாசிபிள் ஜீனோடைப்ஸ் கிடைக்கும்? 10 பாசிபிள் ஜீனோடைப்ஸ் கிடைக்கும். ஸோ ரேபிட் கலர் ஃபர் கலர் ரேபிட்ஸை வச்சு பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஒன்று அகோட்டி ப்ரௌன் கலரு சிசின்னு டினோட் பண்ணுவோம். அடுத்து சின்சிலா வந்து பிளாக் கலரு சிசிஹெச்னு டினோட் பண்ணுவோம். அண்ட் தென் ஹிமாலயன் வந்து ஒயிட் கலர் வித் பிளாக் கலர் பாஸ், நோ, இயர்ஸ் அண்ட் டெய்ல். ஸோ இது வந்து சிஹெச்னு டினோட் பண்ணுவோம். அண்ட் தென் லாஸ்ட் அல்பினோ வந்து ஒயிட் கலர் ஸ்மால் சின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இந்த பாசிபிள் காம்பினேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா பிளட் குரூப் வந்து இன்ஹியூமன். ஸோ எத்தனை அல்லீல்ஸ் இங்கே கண்ட்ரோல் பண்ணுது? ஐஏ, ஐபி, ஐஓன்ற 3 அல்லீல்ஸ்க்கு இது பண்ணுது. ஸோ ஓ இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாசிபிள் ஜீனோடைப் என்ன? ஐஓ.
ஏ பிளட் குரூப்பாக இருந்துச்சுன்னா ஐஏ ஐஏ ஆர் ஐஏ ஐஓ, பி இருந்துச்சுன்னா ஐபி ஐபி ஆர் ஐபி ஐஓ, ஏபியாக இருந்துச்சுன்னா ஐஏ ஐபி. ஓகே, ஸோ ஓவோட ஏ வந்து டாமினன்ட்டு, ஓவோட பி டாமினன்ட்டு, ஏபி ரெண்டும் கோடாமினன்ட் ஹியூமன் பிளட் குரூப்பை பொறுத்தளவுக்கு. சூடோ அல்லீல்ஸ்னால் என்ன? ஸோ 2 அல்லீல்ஸ் இருக்கும், 2 ஜீனோட 2 அல்லீல்ஸ் வந்து சேர்ந்தே இருக்கும், இன்ஹெரிட்டன்ஸ் ஆகும்போது கூட சேர்ந்தே ஆகும். பட் அதை கிராஸ் ஓவர் ஸ்டடீஸ் மூலிமா பார்த்தோம்னா அந்த இதில் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அங்கே 2 அல்லீல்ஸ் இருக்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரி அல்லீல்ஸ் என்னன்னு சொல்கிறோம்? சூடோ அல்லீல்ஸ்னு சொல்கிறோம். ஐசோ அல்லீல்ஸ்னால் என்ன? 2 டிஃப்ரெண்ட் ஜீனோட அல்லீல்ஸ் வந்து சிமிலர் ஃபினோடைபிக் எக்ஸ்பிரஷன் இருக்க மாதிரி கேரக்டர் ப்ரொடியூஸ் பண்ணும். பட் பார்த்திங்கன்னா அதோட ஜீனோடைப் பார்க்கும்போது 2 வேறு வேறையாக இருக்கும். ஸோ இதை என்னன்னு சொல்கிறோம்? ஐசோ அல்லீல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதோட இன்றைக்கி கிளாஸை முடிச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.